இன்றைக்கி மார்னிங் என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது மாதிரி ஏஞ்சதுமே போயிட்டு டீ போட்டாச்சு. டீ போட்டுட்டு பால் காய்ச்சி வச்சுட்டு நைட்டு மாவு அரைச்சி வைக்கும்போது கொஞ்சம் கெட்டியாக உளுந்த மாவு எடுத்து வச்சேன் பசங்களுக்கு வடை போட்டு கொடுக்கலான்ட்டு. இன்றைக்கி மார்னிங் இட்லி சாம்பாருக்காக பருப்பு ஊற போட்டுட்டு சாம்பாருக்கு கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு, தேங்காய் தக்காளிலாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ டீ போடும்போது இங்கே வந்து ஒரு சீக்ரெட் இருக்குது. இதில் என்னன்னாக்கா எங்கள் ஹஸ்பண்டுடைய பாட்டி வந்து நல்லா பெரிய டம்ளரில் தான் டீ குடிப்பாங்க. இங்கே பாருங்கள், இது எங்கள் ஹஸ்பண்டுடைய பாட்டியோடைய டம்ளர். ஸோ இப்போ வந்து அது இருந்ததா நான் சும்மா அதை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு அதை போட்டு எங்கள் வீட்டுக்கார்ட்ட போயிட்டு நான் சும்மா இது பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள், உங்கள் பாட்டி இப்படி தானே நீங்களாம் குடிப்பீங்க. ஏன்னா அவங்களாம் குட்டியாக இருக்கும்போது இந்த டம்ளர் தான் அவங்களுக்கு டீ குடிக்கிற டம்ளர். இப்போலாம் நம்ம டீ குடிக்கும்போது இதுதான் நம்ம டீ டம்ளரு. பட் எங்கள் ஹஸ்பண்ட் வளரும் போதெல்லாம் அவங்க பாட்டி வீட்டில் இந்த பெரிய டம்ளர் தான் டம்ளர். ஸோ அதை பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதுலேயும் டீ போட்டு வச்சுட்டு அவர்கிட்ட போய் காட்டிட்டு உட்காந்துருந்தேன். மாவும் பரவாயில்ல, இங்கே கிளைமேட் கூலிங்காக இருந்தாலும் ஓரளவுக்கு மாவு புளிச்சு எடுத்துருது. இதில் இட்லி ஊற்றி எடுத்து வச்சிட்டேன். இன்றைக்கி மார்னிங் டிஃபனுக்கு இட்லி வேணும் அப்படின்றதுக்காக. ஸோ இட்லி ஒரு பக்கம் போட்டு வச்சுட்டு சாம்பாருக்கு வேண்டியது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன். ஸோ எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் வந்து வேகும் போதே வச்சுட்டேன். வெங்காயம், தக்காளி, இதில் வந்து கொஞ்சம் சாம்பார் மசாலா, அப்புறம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு 7-8 விசில் விட்டுட்டேன். அதுலேயே நல்லா இதாகட்டும்ட்டு அதுக்குள்ளே இந்த அடுப்பில் வந்து இட்லி வெந்துருச்சு. அதை எடுத்து வச்சுட்டு பருப்பு நான் வேக போட்டுட்டேன். ஸோ இதெல்லாம் வேக போடுற கேப்பில் வந்து வடை எடுத்து வச்சிடலாம். ஏன்னா பாப்பா நேரத்தோட கிளம்பணும் இல்லையா. ஸோ பாப்பா வடை சாப்பிட்ணும் அப்படின்றதுனால வடை போட்டு பார்த்தாக்கா எனக்கு அந்த ரவுண்ட் ஷேப்பில் சரியாக வரல. ஸ்கூல் கிளம்புற நேரம். ஸோ என்ன பண்ணுறது இந்த நேரம், சரி போண்டா என்னமோ ஒன்று போட்டு வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வடை வந்து சரியான ஷேப்பில் வரல. சரி அப்படின்னு நான் போண்டா மாதிரி போட்டு வச்சேன். பட் சாப்பிடும்போது அது சாஃப்டாக நல்லாவே இருந்துச்சு. ஸோ தேவையான அளவுக்கு இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டு மதியானத்துக்கு வந்து நம்ம அப்படியே குஷ்கா ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதை குஷ்கான்னு தான் நான் பிளான் பண்ணேன். அப்புறம் யோசித்தேன், எதுக்கு குஷ்கா செஞ்சுக்கிட்டு நம்ம வந்து முட்டை பிரியாணி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முட்டை பிரியாணி ஒரு இது பண்ணேன். போன தடவை இந்த குட்டி குக்கரில் தான் பக்கத்தில் இருக்கு பார்த்தீங்களா, அந்த குட்டி குக்கரில் தான் நான் செஞ்சேன். பாவுசர் அரிசி, பாவுசர்னா எப்படி சொல்கிறது, அரைப்படி அரிசி வந்து அது கரெக்டாக ஈக்குவலாக இருந்துச்சு. பட் இன்றைக்கி என்னன்னு தெரில, நான் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிட்டேன்னா என்னன்னு புரியலை. ஸோ அது வந்து எனக்கு ஒரு மாதிரி வந்துருச்சு. நீங்கள் பாருங்கள் தெரியும். ஸோ பாருங்கள், இன்றைக்கி இது வந்து உளுத்தம் போண்டா, வடை கிடையாது, உளுத்தம் போண்டா. சாம்பாரும் கொதிச்சுட்டு இங்கே பாருங்கள், இது தான் நான் போட்டேன். இந்த பதத்தில் தான் நான் தண்ணி வச்சேன். அரிசி போட்டதுக்கும் ஈக்குவலாக இருந்தது. அது வெந்து வர 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 தண்ணி பொங்கி வந்தோடனே சரி இதுக்கு மேலே செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே சட்டியை மாற்றி வச்சுட்டேன். ஸோ அதுலேயும் நான் வந்து கரமை போயிட்டுட்டு பசங்களுக்கு சுட சுட இன்றைக்கி ஆனியன் சட்னி பிரியாணி ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். இன்றைக்கி டே எனக்கு இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போணுச்சு அப்படின்னு கமெண்ட் தெரிஞ்சுங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல்